என்ன பண்றதுக்கு நிறைய ஆசிட் செலவு பண்ணி அப்பவே தீந்து போயிடும். அப்போ குழம்பு சாப்பாடு சாப்பிடும் பொழுது உருவாகின ரத்தம் நல்ல ரத்தம். இப்போ ஆசிட் தீந்து போச்சு. இப்போ நீங்க ரசம், மோர், பாயாசம், பீடா, பழம்லாம் போயிட்டு இருப்பீங்க, லைனா போயிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஜீரணமாகாது. இதனாலதான் 400 கெட்ட சர்க்கரையும் 100 நல்ல சர்க்கரை எப்படி உருவாகுதுன்னா, நம்ம முதல்ல சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் பண்ணி அது மூலமா தான் உயிரோடு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடுல ஜீரணம் ஆகுறது இல்லை. அப்போ நாம கடைசி வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு வயிறு ஜீரணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, பல்லுக்கு வேலை கொடுக்கணும். பல்லுக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுத்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சு உள்ள அனுப்புறீங்களோ வயிறு என்ன பண்ணும், அதுக்கு வேலையே கிடையாது. வந்த சாப்பாட்டை அப்படி கொஞ்சமா ஆசிட் தூக்கி வீசி ஜீரணம் பண்ணி விட்டு அடுத்த ஆசிட் என்ன பண்ணும், அடுத்து நீங்க ரசம், மோர், பாயாசம், பீடா வரைக்கும் தாங்குற வரைக்கும் இறைப்பை ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ வயிற்றுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் காரணம் வயிறு தான். தொப்பை இருக்கிறதுக்கு, உடம்பு குண்டா இருக்கிறதுக்கு எல்லாம் வயிறு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பல்லுக்கு வேலை கொடுக்கல. பிரச்சனை பல்லு நினைக்காம நம்ம வயிறு நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. எந்த அளவுக்கு பல்லுக்கு வேலை தரீங்களோ வயிறு உள்ள போயிடும், உடம்பு கம்மியாயிரும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. 90 கிலோ இருக்கிற நீங்க ஒரு எக்ஸசைஸ் போக வேண்டாம், ஒரு ஆசனம் பண்ண வேண்டாம், டயட்டே கிடையாது, என்ன வேணா சாப்பிடலாம், வெயிட் கம்மியாகும். டெய்லி 1 கிலோ கம்மியாகும். இப்பதான் ஒரு லேடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, 1.5 கிலோ கம்மியாயிட்டாங்க, 4 நாள்ல 1.5 கிலோ கம்மியாயிட்டாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் மீட்டிங் பண்ண அத்தனை பேருமே கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட் கடகடன் கம்மியாதுங்க, பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. எப்போ உங்க வெயிட் கடகடன் கம்மியாகுது என்ன அர்த்தம்னா, உங்க உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் உடம்பு தூக்கி வெளியே வீசிட்டு இருக்குன்னு அர்த்தம். 80 கிலோ இருப்பீங்க, 30 நாள் தான் 60 கிலோக்கு வந்துருவீங்க. ஆச்சரியமா இருக்கும். சென்னையில் ஏதோ 1 கிலோ கம்மி பண்ணா 1000 ரூபாய் தராங்களாம், அதை கேள்விப்பட்டேன். எனக்கு 150 கொடுங்க, 30 நாள்ல 100 கிலோ பண்ணி கொடுக்குறாங்க, 50 கிலோ கம்மி பண்ணலாம். ஸோ இதுக்கு பணம் செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நான் சொல்ல டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கம்மியாகும். அப்போ வெயிட் கம்மியாக இருக்கும், என்ன ஆகும், வெயிட் அதிகமாகும். அதாவது உடம்புல தெம்பே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகம் பண்ணும், கழிவு பொருள் இருந்தால் வெளியே தூக்கி வீசும். ஆக மொத்தம் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுவே உங்க உடம்பை எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கோம். ஸோ தயவு செய்து வெயிட் கம்மி பண்றதுக்கு எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. இதுதான் டெக்னிக். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு போய் வெயிட் போட்டுருங்க, சொல்ல டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. 10 நாளுக்கு அப்புறம் வெயிட் போட்டு, ரொம்ப நாள் இல்லை, 10 நாள்ல கண்டிப்பா வெயிட் குறைஞ்சது 1 கிலோ கம்மியாயிரும். 40 கிலோ இருந்தாலும் 35க்கு வந்துருவீங்க. பயப்படாதீங்க. எப்படின்னா, அப்ப 5 கிலோ கழிவு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க உடம்புல கழிவு இருக்கு, கெட்ட பொருட்கள் இருக்குன்னு அர்த்தம். தூக்கி வீசு, பயப்படாதீங்க. 30க்கு வந்துட்டு மறுபடியும் 40 வந்து 50 வருவீங்க. இப்படி வெயிட் அதிகமாச்சுன்னா, கீழே கம்மியாகி மறுபடியும் வெயிட் வந்துச்சுன்னா, இந்த வெயிட் வாழ்க்கை ஃபுல்லா கம்மியாகுது. ஏன்னா நல்ல பொருளால் உருவாக்கப்பட்ட உடம்பு. நான் இருக்கிற ஒல்லியா இருக்கிற பாக்குறது தெரிவிங்க, என்னால 150 கிலோ இருக்க முடியும். சொல்லணும், என்னோட எறும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இரும்பு மாதிரி மாறிச்சுன்னு வச்சுங்களேன், 150 கிலோ இருப்போம், ஆனா ஒல்லியா தான் இருப்போம். புரிஞ்சுங்க. வெயிட் அதிகமாக குண்டானு அவசியம் இல்லை, ஒல்லியா இருந்துட்டு வெயிட் அதிகமா இருக்கலாம். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதோ அவ்வளவு வெயிட் வரும், எலும்பு இரும்பு மாதிரி மாறும். அப்போ பல்லுக்கு எந்த அளவுக்கு வேலை தரீங்களோ அந்த அளவுக்கு வயிறு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, பல்லு எதுக்கு இருக்கு? பல்லு ஒரே ஒரு காரியத்தை பண்ணுது, சாப்பிட்ற சாப்பாடு அரைக்கிறது. அந்த ஒரு வேலை கூட பல்லு கொடுக்கறது இல்ல. இது கொடுக்காம நம்ம என்ன பண்றோம், எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம், நோய் வந்துருச்சுன்னு. பிரச்சனை இங்க இருக்குது. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது 1/2 மணி நேரத்துக்கு முன்னால தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த சாப்பாடு விஷமா தான் மாறும், ரத்தமா மாறாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நல்லா சுரந்து ஜீரணத்துக்கான பல என்சைம் எல்லாம் சுரந்து, இப்ப சாப்பிடுங்க, நான் இந்த சாப்பாடை ஜீரணம் பண்றேன்னு வயிறு ஏங்கி கேட்டுட்டு இருக்கும் பொழுது சர்வ சாதாரணமா 1 டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா, இந்த தண்ணி நேரா போய் வயிற்றுல இருக்கிற எல்லா என்சைம்களையும் டைல்யூட் பண்ணி விட்டுரும். யோசிச்சு பாருங்க, 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டாவே ஜீரணம் பண்ணாது அப்படின்னா, சில பேர் 1 சொம்பு குடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியமே இருக்காது. அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னால தயவு செய்து 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க. உள்ள தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, யாராவது கூப்பிடுறாங்க சாப்பிடுவாங்கன்னு, நான் இப்பதான் தண்ணி குடிச்சிருக்கேன், 1/2 மணி நேரம் கழிச்சு வருவேன்னு சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால செக் பண்ணிக்கங்க 1/2 மணி நேரம் தண்ணி குடிச்சோமா இல்லையான்னு. சும்மா நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன். அந்த செக் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 1/2 மணி நேரங்கிறத ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஆசிட் அவிக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ற டெக்னிக் ஞாபகம் வச்சுக்காதீங்க, அதுல இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கங்க. அப்ப சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது பக்கத்துல தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், ஆசிட் டைல்யூட் பண்ணிடும், ஜீரணமாகாது. சாப்பிட்டு முடிச்சோன்னு தண்ணி குடிக்க கூடாது 1/2 மணி நேரத்துக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்டு முடிச்சோன்னு 1 டம்ளர்ல 1 சொம்பு குடிக்கிறோம். அப்போ 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது. அதாவது சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்போ 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது. ஏங்க 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த 1.5 மணி நேரத்துல தாகம் வந்தா என்ன பண்றது, விக்கல் வந்தா என்ன பண்றது, சிக்கல் வந்தா என்ன பண்றது, தொண்டை வறண்டு போனா என்ன பண்றது, காரமா இருந்தா என்ன பண்றது, நிறைய டவுட் எல்லாம் வரும். காரமா இருந்தா ஏன் தண்ணி குடிக்கிறீங்க? ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, காரம் அதிகமா சாப்பிட்டாலும் நோய், கம்மியா சாப்பிட்டாலும் நோய். அப்ப காரத்தை கம்மி பண்ணணும், தண்ணி குடிக்க கூடாது.
விக்கல் சிக்கல் ஏன் வருது? சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுல கவனம் வைக்காத வேற எங்காவது யோசிச்சீங்கன்னா தான் விக்கல் சிக்கல் வரும். செக் பண்ணி பாருங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிச்சிங்கன்னா யாருக்கு விற்காது சிக்காது. ஸோ அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது? அதாவதுங்க, இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. சுத்தமாக தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லல. நீங்கள் குடிக்கிற தண்ணி இரைப்பையில் இருக்கிற ஆசிடை டைல்யூட் பண்ணாத அளவு குடிக்கணும். பாருங்க, இவ்வளோ குடிச்சா டைல்யூட் பண்ணிடும். இந்த அளவு அதிகம் நல்லா தெரியுது, ஆசிட் போய் ஒழுகு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா நாக்கு வறண்டு போச்சா, நாக்கு களவா குடிக்கணும். தொண்டைன்னா தொண்டை. அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்க குடிக்கிற தண்ணி எக்காரணத்தை கொண்டும் இரைப்பையில் இருக்கிற ஆசிட்ல விழுகக்கூடாது. அதாவது கார்டியாட்டிக் ஸ்பின்டரை தாண்டி கீழே போகக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு இந்த இது வரைக்கும் குடிங்க. தொண்டை கீழே தண்ணி போகக்கூடாது, அந்த அளவுக்கு அளவு கம்மியா குடிச்சுங்க. ஐயர்கள் பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் அப்படிங்கிற பேர்ல சாப்பிட்றதுக்கு முன்னால இந்த மாதிரி கை வச்சுக்குவாங்க. தண்ணி ஊற்றி சாப்பாட்டை சுத்திட்டு வந்துட்டு ஓம் அச்சுதேனம் வந்து ஆனந்தேனம் வந்து மாதவ ரிஷிகேசா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? 3 தடவை உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சொல்லி தரல. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா ஆசிட் அவிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கையை வச்சு தண்ணி ஊற்றி பாருங்க, தண்ணி நிற்குமா? முதல்ல நிற்காது. சுத்திட்டு வந்தா பாதி கீழே விழுந்துரும். இந்த மாதிரி 3 தடவை குடிச்சா ஒரு மூடியில கூட வராது தண்ணி. அப்ப ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாப்பிடும்பொழுது இந்த மாதிரி 3 தடவை தண்ணி குடிச்சா இந்த தண்ணி ஆசிட் அவிக்காதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தெரியாம நான் குடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, தண்ணி உறிஞ்சு குடிங்கன்னு சொல்லல, தண்ணி குடிக்கிற அளவு கம்மி பண்ணுங்க. ரொம்ப கம்மியா இருக்கணும் இந்த 1.5 மணி நேரத்தில். இப்ப சொல்லுங்க, எந்தெந்த மருத்துவர்கள்லாம் உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களோ, நீங்க சாப்பிட்டு முடிச்சுன்னு என்ன பண்றீங்க? அந்த மாத்திரையை போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா? அந்த மருந்து மாத்திரை நல்லது பண்ணுதோ கெட்டது பண்ணுதோ, ஆனா நீங்க குடிக்கிற அந்த 2 டம்ளர் தண்ணி உங்க இரைப்பையை டேமேஜ் பண்ணி ஜீரணத்துக்கு எடுத்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, இந்த மருத்துவர்களுக்கு இரைப்பை என்ன தெரியலன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஜீரண பத்தி தெரியலன்னு அர்த்தம். அப்ப புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, கான்செப்ட் என்னன்னா, மருத்துவர்கள் என்ன படிச்சிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்றாங்க தவிர யாரும் ஆராய்ச்சி பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்கு, இரைப்பை என்ன எப்படி ஜீரணமா, இதை பத்தி படிக்கல. யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஒரு படி மேல வரதில்லை. அதை யாருமே வித்தியாசமான கோணத்தில் யோசிக்கிறதே கிடையாது. ஒரே கோணம், சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. தயவு செய்து இனிமேல் மருந்து மாத்திரை சாப்பிட்றதா இருந்ததுன்னா குழம்பு சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுங்க. மாத்திரை சாப்பிட்றதா இருந்ததுன்னா குழம்பு சாப்பாடு சாப்பிடும் பொழுது குழம்பு சாப்பாட்டுல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி மருந்து சாப்பிட்டுக்குங்க, மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. இல்லையா சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எப்படி எல்லாம் சாப்பிட்டா இந்த சாப்பாடு ரத்தமா மாறும். ஆனா இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஓ, இப்படி எல்லாம் சாப்பிட்டா ரத்தமா மாறுமான்னு கேட்பீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது எப்படி எல்லாம் சாப்பிட்டா ரத்தமா மாறாது. சொல்ல நம்மளாம் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்? கவனம் எல்லாம் டிவியில போயிடும். டிவியில ரஜினி சண்டை போட்டு இருப்பாரு. நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்? உங்க உடம்புல சண்டை போறதுக்கான சுரப்பிலாம் சுரக்கும். சொன்ன இல்லைங்களா, மனசு எதை கவனிக்குதோ அதுக்கான சுரப்பிலாம் சுரக்கும். சீரியல்ல அழுகாச்சி சீன் வந்துச்சு, நீங்க அழுதுட்டு சாப்பிடுவீங்க. அப்போ கண்ணீர் சுரப்பி சுரக்கும், ஜீரண சுரப்பி சுரக்காது. ஒருவேளை நீங்க டிவி பார்க்கும் பொழுது அந்த டிவியில சாப்பிட்ற சீன் காட்டினா உங்களுக்கு சாப்பாடுக்கான சுரப்பி சுரக்கும். அது எவ்வளவு நேரம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது புக்கு படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது. சில பேர் பாருங்க, புக்கு படிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, கவனமெல்லாம் புக்லயே போயிடும், சீரியஸா கதை படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சப்பாத்தி காணும் அப்படிம்பாங்க. வீட்டுல சொல்லுவாங்க சப்பாத்தி இல்லைங்க இட்லிம்பாங்க. நாம என்ன சாப்பிட்றோம் கூட தெரியாம, எவ்வளவு சாப்பிட்றோம் தெரியாம, சுவை ரசிச்சோமா இல்லையா, தண்ணி குடிச்சோமா ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் சாப்பிட்டா இந்த சாப்பாடு விஷமா மாறும். எப்படி மாறும்? புக்கு படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது பேசிட்டு சாப்பிடக்கூடாது. பேசும்போது என்ன ஆகும்? முதல்ல பிரிச்சிருமா, காத்து கலந்துருமா, பேசும்போது என்ன பேசுவோம்? டென்ஷன், கோபம், பயம், பிரச்சனை, கவனமெல்லாம் அங்க போயிருமா, எல்லாமே மொத்தமா நாசமா போற காரணமே இந்த சாப்பிடும் போது பேசுறதுதான். பாருங்க, ரோட்ல 2 பேர் பாத்துக்குவாங்க. ஹலோ சார், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா, வாங்க. நேரா போய் ஒரு பேக்கரியில உட்காந்து ஒரு முட்டை பப்ஸ் ஒரு டீ சாப்பிடாம அந்த 1 மணி நேரம் பேசுற அந்த 1 மணி நேரமும் வாயில தான் சாப்பிட்டே இருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, வந்தோன்னு என்ன பண்றோம்? வந்தோன்னு முறுக்கு மிச்சர்ல கொடுத்துட்டு அவங்க இருக்கிறதே 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷம் பேசுவாங்க, அந்த பேசுற நிமிஷம் வாயில சாப்பாடு இருக்கும். வாயில எதை போட்டாலும் அது விஷமா போகுங்க. பேசினா செக் பண்ணி பாருங்க, எல்லாரும் சாப்பிடும் பொழுதுதான் பேசுறோம். தயவு செய்து சாப்பிட்ற 5 நிமிஷம்